கோவையில் உள்ள காருண்யா தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் கல்வி நிறுவனத்தின் 31வது பட்டமளிப்பு விழா காருண்யா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள டிஜிஎஸ் தினகரன் கலையரங்கில் நடைபெற்றது. காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் பால் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இதில் துணைவேந்தர் பிரின்ஸ் அருள்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக மிசோராம் மாநிலத்தின் முதல் மந்திரி லால் டுகோமா கலந்து கொண்டு பட்டமளிப்பு விழா பேருரை நிகழ்த்தினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பால் தினகரன், இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் காருண்யாவில் கல்வி முடித்த மாணவர்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்குணங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து காட்டி சமுதாயத்தில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு உங்கள் தொழில்நுட்ப அறிவின் மூலம் தீர்வுகளை கண்டுபிடித்து தேசத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களின் சமூக பொறுப்பின் வெளிப்பாடாக பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்காக நிதி வழங்கினர். முன்னதாக மிசோராம் மாநிலத்தின் முதல் மந்திரி லால் டுகோமாவின் தலைமைத்துவத்தையும் சேவைகளையும் பாராட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது.